இப்ப வந்து என்னோட ஒரு ஓட்டு என்ன மாற்றத்தை தரணும்னா தமிழ்நாட்டோடைய கடனை கம்மி பண்ணணும். அதான் என்னோட முதல் மோட்டிவ். இப்ப 2026 கடன் சுமை 9.3 to 9.5 லட்ச கோடின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்றாங்க. நீங்க அதுபடி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு தமிழகம் வந்து 190 கோடி டு 200 கோடி வரையும் வட்டி மட்டும்தான் கட்டுறாங்க. ஸோ வந்து ஒரு இயர்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 70,000 கோடி டு 76,000 கோடி வரையும் நம்ம பே பண்றோம். ஸோ வந்து நம்ம வந்து வட்டி தான் கட்டிட்டு இருக்கோம், இன்னும் அசல இன்னும் நம்ம கட்டி முடிக்கல. இந்த 2025 டு 2026 புதிய பட்ஜெட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம 444 கோடி வந்து தினம் ஒரு நாள் கடன் வாங்குவோம் சொல்றாங்க. ஸோ வந்து இந்த கடன் வந்து கொடுக்குறாங்க திருப்பி வாங்குறாங்க, கொடுக்குறாங்க திருப்பி வாங்குறாங்க. ஒரு கட்டத்துல வந்து இந்த கடன் வந்து ரொம்ப அதிகம், கடன் வந்து கம்மியாயிரும், அசல் அதாவது இந்த வட்டி வந்து ரொம்ப அதிகமாயிரும். அதிகமாகும் போது வந்து இது யார் தலையில விழும்? 7.7 மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் 6% கொண்ட இந்த தமிழ்நாட்டு மேலதான் விழும். அப்பனா ஒரு பீப்புள் வந்து ஒவ்வொரு பெர்சனும் 1,23,000 டு 1,34,000 தன் சொந்த காசை போட்டு தான் கடன் அடைக்கிற மாதிரி சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வந்து இந்த இலவசங்களையும் இந்த வீண் செலவுகள் இதெல்லாமே கம்மி பண்ணி கடனை கம்மி பண்றது தான் நம்மளுடைய அந்த மாதிரி எந்த தலைவர் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் என்னோட ஓட்டு. அது என்னோட வந்து ஒரு ஓட்டு, ₹1 கடனை கம்மி பண்ணாலும் அதுதான் என்னுடைய வெற்றியாக நான் சொல்றேன். இலவசங்கள் வந்து கைகளை தான் நிறைக்குமே தவிர்த்து வாய்ப்புகள் மட்டும்தான் ஒரு மக்களையும் ஒரு சமுதாயத்தையும் முன்னேற்றும். ஸோ வந்து அந்த மாதிரி இதுக்கு தான் என்னோட ஓட்டு கிடைக்கும். அதான் என் பவர். ஓகே, ரொம்ப அருமையா பேசியிருந்தார், ரொம்ப தெளிவாவும் பேசியிருந்தார். கைத்தட்டல் கொடுத்துங்க, பெரிய கைத்தட்டல். அவர்கிட்ட ஆக்சுவலா இன்னொரு கொஸ்டின் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். கடன் இல்லா ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய எண்ணம் வந்து பாராட்டத்தக்கது. நீங்க ஒருவேளை ஒரு சட்டமன்ற உறுப்பினரா ஒரு தொகுதியில விருதுநகர் தொகுதியில நீங்க போட்டியிடணும்னு வச்சுப்போமே, நீங்க என்னென்ன வாக்குறுதிகளை கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்வி வந்து ஒரு இன்றியமையாத ஒரு செல்வம். ஸோ வந்து அது ஃப்ரீயா கொடுக்கறது தான் நியாயமானது. மருத்துவத்தையுமே நம்ம இலவசமாக தான் கொடுக்கணும். இதை தவிர்த்து வீண் செலவுகள்லாம் என்ன இருக்குன்னு பார்க்கணும். உண்மையிலே வந்து மகளிர் பேருந்து வந்து எவ்வளோ நல்ல திட்டமா இருந்தாலும் அதனால ரொம்ப கடன் சுமை அதிகமாகிறதா உண்மை. ஒரு சில திட்டங்களை வந்து நம்ம கம்மி பண்ணணும். தேவையானவங்களுக்கு மட்டும்தான் இலவசங்களை கொடுக்குமே தவிர்த்து எல்லாருக்குமே நம்ம கொடுத்துடக்கூடாது. ஸோ வந்து இதையும் பார்க்கணும். வீண் செலவுகளை முற்றிலுமா தவிர்த்திட வேண்டும். இந்த புதுசா நாங்க இது கட்டுறோம், புதுசா ஏதாவது ஸ்டாச்சு பண்றோம், அதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு வேண்டாம். இப்போதைக்கு நம்மளோட கடன் சுமையை கம்மி பண்ணாதான் நாளைய தலைமுறைகள் வந்து நிம்மதியா வாழ முடியும். இல்லாட்டி கடன் சுமை அதிகமாகி ஒரு தமிழகம் வந்து பொருளாதாரத்துல வந்து பின்தங்குற நிலைமை வரும். இப்ப நம்ம நல்லா இருக்கோம், காரணம் வந்து நம்ம வந்து ஒரு நாளையோட வட்டியை ஈஸியா அடைச்சிடறோம். இந்த நிலைமை ரொம்ப தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு நாள் வட்டி அடைக்க முடியாத நிலைமை வரும். அந்த நேரத்துல பீப்புள்ஸ் ரொம்ப சஃபரிங் ஆவாங்க. சோ இப்பவே நம்ம முன்கூட்டியே வந்து கடனை வந்து கம்மி பண்றதுக்கான இவ்வளவு கடன்கள் இருந்தாலும் தமிழ்நாடு தலை சிறந்த மாநிலமா இந்திய அளவுல பார்க்கும்போது ஜிடிபில எல்லாம் நம்ம செகண்ட் தேர்ட்ல எல்லாம் இருக்குல்ல. சோ மத்திய அரசு சொல்ற புள்ளி விவரங்கள் படி தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு சில நேரங்கள்ல தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு கடன் வாங்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. கடன் வாங்குவது கடனை குறைப்பணும் அப்படிங்கறதா நம்மளுடைய எல்லாருடைய எண்ணம், அல்ல மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு சில முன்னெடுப்புகள் எடுக்கும் போது சில விஷயங்கள் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. பட் இருந்தாலும் அதெல்லாமே வந்து மூலதன செலவிடுகள். ஃபைன், ஓகே. இன்னொரு கொஸ்டின் உங்ககிட்ட, மகளிருக்கு இன்னைக்கு விடியல் பேருந்து திட்டம் அப்படி இருக்கு இல்லையா, உங்களை பொறுத்த வரைக்கும் அது பெனிஃபிட்டான ஒரு திட்டமா இல்ல கடன் சுமை அதிகரிக்கிற ஒரு திட்டமா பாக்குறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் கடன் சுமை அதிகரிக்கிற திட்டம் தான். இப்ப நல்லா பார்த்தோம்னா இங்க சில நல்ல பொருளாதார வசதி கொண்ட ஃபேமிலிஸும் உண்டு, ரொம்ப அடிப்படையா இருக்கிற ஃபேமிலிஸும் உண்டு. நம்ம யாருக்கு முதல்ல இலவசத்தை கொடுக்கணும்? யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் தரணும். இப்ப ஸ்கூல் பாஸ், நம்ம பஸ் பாஸ் கொடுக்குற மாதிரி யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களோட இன்கம் வச்சு அவங்களுக்கு நீங்க பாஸ் போட்டு கொடுக்கலாமே. ஏன் எல்லாருக்குமே இலவசம்? இல்லாதப்பட்டவங்க தானே அந்த பயணத்தை மேற்கொள்றாங்க, பணக்காரங்க யாரும் அந்த பயணத்தை மேற்கொள்றது இல்லையே. எனக்கு தெரிஞ்சு இப்ப சாத்தூர்ல இருக்கிற நிறைய பஸ். ஒரு நிமிஷம், எல்லார்ட்டையும் கேட்கிறேன், பணக்காரங்க வசதி படைச்சவங்க மகளிர் விடியல் பேருந்து பயண திட்டத்தை பயன்படுத்துறாங்களா? எப்படி யாரா இருக்காங்களா? நீங்க யாரா நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க. பணக்காரங்க நான் சொல்றது என்னன்னா வந்து அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும். அதாவது என்ன மாதிரி நான் சொல்றேன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அந்த பொருளாதார வசதி இருக்கு. பட் வந்து அவங்க வந்து தன்னோட செலவுகளை குறைக்கிறதுக்காகவோ அந்த மாதிரி அவங்க வந்து. நான் இதுல ஒரு சின்ன ஒரு புரிதலுக்காக உங்களுக்காக நான் கொடுக்குறேன். உங்களுடைய ஜெனரேஷன்ஸ்ல எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க? உங்களுடைய அப்பா அம்மா படிச்சிருக்காங்களா? எங்க அம்மா மட்டும் படிச்சிருக்காங்க, எங்க அப்பா 10th நிப்பாட்டிக்கிட்டாங்க. அம்மா படிச்சிருக்காங்க, டிகிரி படிச்சிருக்காங்க. உங்க தாத்தா பாட்டி? அவங்க படிச்சது கிடையாது. ஏன் படிக்கல பாட்டி? ஏன் படிக்கல? ஏன்னா அந்த காலத்துல வந்து அந்த முறையான கல்வி வசதி இல்ல, சாப்பாட்டுக்கு அந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பிளஸ் என்னன்னா அந்த காலத்துல வந்து நிறைய ஒரு வீட்டுக்கு நல்லா பார்த்தா 13-14 குழந்தைங்க இருக்கிறதுனால வந்து ஒருத்தருக்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது.
ஸோ வந்து ஒரு 2 பேர் வேலை செஞ்சாதான் ஒரு 2 பேர் வந்து படிக்க முடியும். உங்களுக்கு சிப்ளிங்ஸ் இருக்காங்களா? எனக்கு இருக்காங்க. இருக்காங்க. அவங்க படிக்கிறாங்களா? அவங்க இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. படிச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. work இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இருக்க ஜெனரேஷனுக்கும் இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கும் கம்பேரிசன் பண்ணுவோமா? ஏன் இப்ப இருக்கிற மகளிர் எல்லாம் வெளியே வராங்க, இப்பதான் எம்பவர்ட் ஆயிட்டு இருக்காங்க, ஸ்லோவா வராங்க. அதுக்கு ஒரு முக்கிய ஸ்டெப்பிங் ஸ்டூல் அப்படிங்கிறது தான் இந்த விடியல் பேருந்து. மகளிருக்கு நம்ம சும்மா ஒண்ணு கொடுத்துடல. அவங்க வந்து அந்த விடியல் பேருந்து எடுத்துக்கிட்டு டூர் போல, அவங்க வந்து டெய்லி டே டு டேல உங்களுடைய வேஜஸ்க்காக போராடிட்டு இருக்காங்க. கல்லூரிக்கு போற மாணவி, உங்க இருக்கிற எத்தனை கல்லூரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய தோழிகள் இருக்காங்க, அவங்க ஊர்ல இருந்து வந்து படிக்கிறாங்க. அந்த திட்டத்தை நம்ம அப்படி காயின் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். உங்க தாத்தா பாட்டி படிக்கும் போது அந்த வசதிகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்களும் எம்பவர்டா இருந்திருப்பாங்க. ஓகேவா? சோ அதை தாண்டி கடன்கள் குறைக்கிறதுக்கு வேற மாதிரியான விஷயங்கள் நம்ம எடுத்துட்டு வரலாம். ஃபைன், ஓகே.